வணக்கம். எல்லாருக்குமே சொத்து வாங்கணும் அல்லது குறிப்பாக குடியிருக்கிறதுக்கு ஒரு வீடு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமானது இருந்து கொண்டே தான் இருக்கும். இப்போது எப்போ வாங்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் நமக்கு அமையும் அப்படிங்கிறத நீங்களே உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. இப்போ நான் ஒரு விதி சொல்கிறேன், அது இந்த சொத்து வாங்கிறதுக்கு முயற்சி செய்து கொண்டு இருப்பவர்கள் அதை பார்க்கலாம். சரிங்களா? பணமும் இல்லை, அதற்கான வாய்ப்புகளும் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பதிவானது பொருந்தாது. சரி, இப்போ உங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் எந்த இடத்துல இருக்கார் அப்படின்னு பாருங்கள். அது திரிசூன்யத்தில் இருக்கக்கூடாது. அந்த இடத்த கோச்சார குருவானவர் தன்னுடைய பார்வையால் பார்க்கக்கூடிய காலகட்டத்திலேயோ, அதாவது 5, 7, 9ன்னு குருவுக்கு பார்வை இருக்குது, அந்த காலகட்டத்திலேயோ அல்லது அந்த கோச்சார குருவானவர் இந்த செவ்வாயின் மேலே வரக்கூடிய அந்த காலகட்டத்திலேயோ ஏதோ ஒரு விதமான சொத்துக்களை வாங்குவதற்கான வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம்.